என் பேரு தங்கவேலு. தங்கவேலு. இப்ப நான் ஒருத்தர் பேசியதுக்கு அப்புறம் கேள்விப்பட்டேன். நீங்க மஸ்கட்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு. ஆமா, ஆமா. ஆ, நான் 35 வருஷமா இருக்கேன். ஆ, முன்னாடிலாம் நமக்கு வந்து தமிழ பத்தி தெரியாது. ஆ. சரியா? அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்னா என்ன? தமிழர்கள்னா என்ன? நம்ம எங்க இருந்தவங்க? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தமிழுக்காண்டி நம்ம எப்படி உழைக்கணும்? என்ன பண்ணணுங்கிறது இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா இவருடைய புரிதல்னால தான் புரிஞ்சுச்சு. ஆ, இப்ப இவர் மட்டும் கிடையாது. உலகத்துல உள்ளவங்க அத்தனை பேருக்கு சில பேருக்கு வந்து தமிழ்னா என்ன ஏதோ அப்பச்சப்பையா நாங்கலாம் இங்க இருந்து பெங்களூர் மஸ்கட் போறதுக்கு முன்னாடி ஹோட்டல் வேலை பார்ப்போம். ம், எங்க பாம்பேல. ம், அப்ப தமிழ்காரனா வேலை கொடுக்க மாட்டாங்க. ம். ஏதோ இது மாதிரி ஒரு வேற மாதிரி நினைப்பாங்க. நாங்க பொய் சொல்லி மறைச்சியோட வேலை பார்த்துருக்கோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. நெஞ்ச நிமிர்த்து தமிழ்னு சொல்றதுக்கு எங்களுக்கு பெருமையா இருக்கு. அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா அண்ணனால. சரியா? மூடி மூடி மறைச்சு இந்த இந்த திராவிடர்கள் நம்மள அமுக்கி நீ ஆட்டோ ஓட்டு, சாராயம் குடி, தூங்கு, எதனா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அந்த லெவல்லே வச்சுட்டு நம்மள வந்து மேல வர வைக்கல. அவன் பூரா ஆண்டுகிட்டு கொண்டு கொண்டு போயிட்டான். வர்றவன் பூரா யாரு ஆண்டா? எம்ஜிஆர் யாரு? நம்ம ஆளு. ஜெயலலிதா இல்ல. யாரு? எல்லாமே வெளிநாட்டுக்காரன் வந்து ஆண்டுட்டு நம்மள வந்து ஒரு அடிமையாவே அந்த லெவல்ல வச்சதுனால நமக்கு புரியல. இதுக்குன்னு ஒருத்தன் பொறந்து வந்திருக்கான் அப்படின்னா தலைவருக்கு அப்புறம் இவர்தான். சரிங்களா? இவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்குமே மனசுல வந்து அடி மனசுல வந்து உரைக்குது. அதனால இவங்களுக்கு வந்து வேதனை ரொம்ப படுது. கண்டிப்பா கண்டிப்பா அண்ணன் அண்ணன் ஜெயிக்கணும். நம்ம கட்சி ஜெயிக்கணும். நம்ம வாழ்வாதாரம்னா என்ன? விவசாயம்னா என்ன? அப்படின்னு தெரியும். நாங்க மஸ்கட்ல 35 வருஷமா இருக்கிறோம். அதுதான் ஒரு கேள்விங்க. ஆமா. நீங்க மஸ்கட்ல இருக்கீங்க அவ்வளவு வருடமா. ம். ஆனா நீங்க இங்க வந்திருக்கீங்க இவ்வளவு காசு செலவு பண்ணி. சில பேர் என்னன்னா நம்மளுக்கு என்ன வாக்கு செலுத்தினா என்ன அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க வந்து அந்த காசு செலவு பண்ணி வந்து வாக்கு செலுத்துன்னு நினைக்கிறீங்க. இவ்வளவு நாளா நான் ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் ஓட்டு போடவே இல்ல. ஆ, ஏன்னா வெளிநாட்டிலே பொழப்பு தேடி போயிட்டோம். ஆ, ஆ. இந்த டைம் வந்து அடி மனசு வரைக்கும் குத்துது. போய் எப்படியாவது ஓட்டு போடணுமேன்னு சொல்லிட்டு. அதனால எப்படியாவது நம்ம இந்த ஓட்டுக்கு இருக்கிறோமேன்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். என்னை வேற வழியில கொண்டாந்து இங்க விட்டுருச்சு. திராவிடன் தான் தமிழரும் எல்லாம் ஒண்ணுன்னு நினைச்சீங்க. இப்ப தமிழர்னு உணர்றீங்க நீங்க. கண்டிப்பா. ஆ, ஏன்னா எங்க வீட்டுக்கு இப்ப வாசப்படியில கலைஞருடைய போட்டோ வச்சிருப்போம் நாங்க. ஆ. எங்க வீட்டு வாசப்படியில. வாசல். ஆ. அப்பலாம் தெரியல. அவருடைய ம், இப்ப அது இதுன்னு இது பண்ணிட்டு ம். நம்மள வந்து அப்படியே ஒரு முகமாத்து பண்ற மாரி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா மனசறிஞ்சு பண்றது மாரி தெரியல. பாத்தீங்களா? அது சொன்ன அண்ணன் சொல்றாரு பாருங்க. எங்கேயாவது வீட போட்டு இடிக்கிறாங்க ரோட்ல. அவன் இருக்க குச்சிய ஒரு சின்ன ஒரு 4 கட்டைய வச்சிருப்பான். அத தூக்குனாங்க. தலைவர் சொன்ன மாரி, அண்ணன் சொன்ன மாரி கடற்கரையே அவங்க சொந்த இடமா படுத்திருக்காங்க பாத்தீங்களா? ம். அதெல்லாம் வலிக்குது நமக்கு. இந்த அலுவலகம் போடுறதுக்காக இடம்லாம் நீங்க பார்த்து சொன்ன ஆமா மாரி இந்த இருந்துச்சு. இந்த கிடக்குற இந்த பிளாட் கிடக்கு இந்த பாத்தீங்களா? இந்த இடம் ஆமா, தானா? ஆமா. ஆ, இது வந்து அவர்ட்ட ஓனர்ட்ட பேசிட்டு இருந்தோம். ஆ, இது ஆ, மாரி எனக்கு ஏன்னா நமக்கு பக்கத்திலேயே இருக்கு. ஆ. நம்ம இங்க உள்ள தல இப்ப காரைக்குடிக்கான அலுவலகம் வந்து இந்த காஃபி கடை உங்களுது தானா? ஆமா காரைக்குடி கருப்பட்டி காப்பி என்னோடது. ஆனா காரைக்குடி இந்த இந்த வந்து உணர்வு வந்து எல்லாத்துக்கும் வரப்போறது கிடையாது. ஆனா வந்தவங்களுக்கு வந்து சில உணர்வுகளோட இருக்கவங்களே அவங்களையும் மதிக்க தெரியணும். அது சில பேர் மதிக்க தெரியாம இருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு அறியாமை தான். அவங்களுக்கு அவ்வளவா ஏன்னா அவங்களும் தமிழர் தானே. ஏன் அது அந்த உணர்வு அவங்களுக்கு சார் வரல? நான் வந்து எனக்கு வந்து தமிழ் என்னுடைய தாய்மொழி. சரியா? கன்னடம் பேசுவேன், மலையாளம் பேசுவேன், துளு பேசுவேன், மராட்டி பேசுவேன், அரபி பேசுவேன், ஹிந்தி பேசுவேன். ஆனா என்னுடைய மொழிக்கு இருக்கிறது மாரி வேற மொழி கிடையாது. ஆனா என்னுடைய வாழ்றதுக்காண்டி நான் அந்த மொழியெல்லாம் பேசுறேன். 8 பாஷை நான் பேசுவேன். ம், புரியுதா உங்களுக்கு? ஆனா 8 பாஷை பேசினாலுமே அந்த தமிழுடைய உணர்வு வந்து வேற எதுலயுமே வராது. ம். வர்றதில்ல. புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு என்னன்னா, இங்க வந்து என்ன சொல்றது? சுதந்திரமா இருந்து போறது, சம்பாரிக்கிறது எல்லாமே பண்ணணும். ஆனா, நமக்கு வந்து அவங்க வந்து இது குடுக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய மொழிக்கு போய் அப்படியே சேர்ந்துருவாங்க. நம்ம வந்து ஒரு 2ஆம் தரமா தான் நினைப்பாங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ஊர்ல இந்த நாட்டுல வாழ்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா, பேருக்கு மட்டும் தான் வாயால தமிழ் பேசி அவங்களுடைய இது நிறங்கள் மாறும். வீட்டுக்குள்ள போன உடனே அந்த இது சொந்த உடனே அப்படியே வேற ஒரு மாரி ஆயிரும். இது எல்லாருமே இயற்கை இதுக்காண்டி நம்ம தமிழ்நாட்டுல வாழ்றோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஓரளவு இந்த நாட்டுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும்ல. நாங்க வந்து 35 வருஷமா அங்க இருக்கிறோம். வெளிநாட்டுல. அவன் அரபி தான். எந்த இடத்துக்கு போனாலும் அரபி போடுறான். அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ். இங்க அதாவது அப்படி கிடையாது. தாய்மொழிய முன்னிறுத்துறான். தாய்மொழிய முன்னிறுத்துறேன். அவன் ஆ, மண்ணுக்காண்டி. ஆ. நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. பொழப்புக்காண்டி பேருக்கு வந்து பண்ணிட்டு போறாங்க வெளிநாட்டு ஆளுக தவிர நம்ம இது பண்ண கிடையாது. நம்ம தான் வந்து இனிமே சரி பண்ணணும். இப்ப நீங்க அங்க பார்க்கிறப்ப, என்னடா இவங்க தாய்மொழிய முன்னிறுத்துறப்ப நம்மளுக்கு ஏன் நம்ம நாட்டுல நடத்தல? நம்ம ஊர்கள்ல இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்குது. அ, என்ன பண்ண முடியும்? அ, இங்க ஏதாவது அந்த மாரி இங்க ஆட்சியாளர்கள் அந்த மாரி இல்லன்னா என்ன பண்ண நம்ம வந்தா தான் அத பண்ண முடியும். ம். சரியா? இல்ல இப்ப சீமான் அவர்கள் வந்தா இதெல்லாம் வந்து நடத்திருவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடத்துவார். அது நம்ம நம்ம ஆட்சி வரும்போது அ, அவன் தன்னால மாத்திருவான். நம்ம நாடு ஏன் இந்த மாதிரி வரல?
நம்ம நாட்டுல எந்த வளத்திலையும் குறைவு கிடையாது. ஆ, சரியா? அது எல்லாமே இருக்கு. இருக்கு. ம், ஆனா ஆட்சியாளர் பண்ணி குடுக்காததான் பிரச்சனை. ம், சரியா? இங்கேருந்து நாங்க போய் செய்யாத வேலை கிடையாது. ம், புரியுதா உங்களுக்கு? ம். என்ன வேலை பாத்ரூம் கழுவலையா? அதுவும் கழுவிருக்கேன். தோட்ட வேலை பார்க்கலையா? அதுவும் பார்த்துருக்கேன். செய்யாத வேலைங்கிறது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு 75 பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம நம்ம ஆளுங்க. அவங்களுக்கு வேலை குடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த இது நமக்கு என்னதான் இருந்தாலும் அது வந்து ஒரு வெளிநாடு. ஆமா. புரியுதுங்களா? நம்ம நாடு கிடையாது. அது வந்து உதைக்குது நமக்கு. இல்லைங்க. எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஆட்சியாளர் சரியில்ல, ஆட்சியாளர் சரியில்ல. ஆட்சியாளர் வந்து எல்லா இடத்துக்கும் போய் செய்ய முடியாதுல்ல, பார்க்க முடியாது இல்லையா? நீங்க அவங்களையே தான் குறை சொல்றீங்க. அதாவது மேலிடத்தையே குறை சொல்றீங்கய்யா. மேலிடத்துல என்ன ஒண்ணும் கிடையாது. கையெழுத்த போட்டுட்டு, பாஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு டெண்டர் போட்டு, "அப்பா எனக்கு உள்ள குடுத்துருப்பா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க." ம். அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அதனால கடைசி வரைக்கும் வர்றது கிடையாது. ஆ, கடைசி வரைக்கும் போய் பார்க்கறது கிடையாது. ஆ, பார்க்கறது சின்ன உள்ள என்ன சொல்றது? அடிமட்டம் இருக்காங்களே அவங்களுடைய அவங்களுடைய ராஜ்யம் தான். அவங்களுடைய இத பண்றது தான். ஏதோ நமக்கு ஆனா அடுத்த டைம் ஓட்டு கேட்கணும்ல. அவன் திருட்டு போறான். நம்ம கேள்வி கேட்க வேண்டியது. கண்ண மூடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வேற ஓ! என்ன? கண்டுக்காம இருந்துக்கிறது. ஆமா, ஆமா. அந்த இது. ம். சரிங்க, இங்க சரிங்க. பாருங்க இந்த இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ட்ரைனேஜா? இது இது எப்படி எல்லா இருக்கு இடத்துலயும் பாருங்க. அப்படித்தாங்கய்யா இருக்கு. இதையே வெளிநாட்டுல வந்து பாருங்க. சமமா சிமெண்ட் இருக்கும். அப்படியே வலிச்சு நிக்கிற மாரி இருக்கும். இது என்ன காசு குடுத்துருக்கோம். ஆ, போட்டிருக்காங்க. அத ஆ, கவனிக்கிறதுக்கு கரெக்ட்டா கவனிக்கல. அவங்க ம், என்ன பண்ணாங்கறத பார்க்கல. ஆ. புரியுதா உங்களுக்கு? எத்தன பேர் பாருங்க நீங்க. கொஞ்ச நேரம் ஜூம் பண்ணீங்கன்னா, விழுந்து விழுந்து போவாங்க. சில அதான் பேர் ஒரு பொண்ணு ஒரு அம்மா கீழ விழுந்து அன்னைக்கு மண்டை உடை இருந்தது. ஆ, இது முடிச்சுட்டாங்க பார்த்தீங்களா? இது என்ன ஒரே ஒரு ரோலர் மிஷின வச்சு தேய்ச்சு நறுக்குன்னு போடுறதுக்கு என்ன பிரச்சனை? அந்த வேலை களவாணித்தனம். அதுல போட்டா கொஞ்சம் சம்பாரிக்கலாமேங்கிறதா இருக்கா? இல்ல அவங்களுடைய கவனிப்பு சரியில்லையா? இதுதான் சின்ன சின்ன வேலையெல்லாம். ஊர்ல அந்த வெளிநாட்டுலலாம் ரோடு போட்டாங்கன்னா, ம், ஒரு சாதாரண கிராமத்துக்கு போட்டாங்கன்னா, 25 வருஷம் கேரண்டி குடுக்குறான். அந்த ம். ரோட்டுக்கு. அந்த ரோடு 25 வருஷம் போட்டவன் கேரண்டி குடுக்கணும். இவன் 5 வருஷத்துக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடியே 2 தடவையுமே கொட்டேஷன் போட்டுறான். இவன் எப்படி கேரண்டி குடுப்பான்? போடுற பொருட்கள் சரியில்ல. ஏன்னா டபுள் செலவு. 2 தடவ செலவு பண்றாங்க. எதுக்காக வேண்டினா இத பாஸ் பண்ணி நமக்கு கிடைக்கணும்ல அதுக்காக வேண்டி. மஸ்கட்ல வந்து 35 வருஷம் இருக்குங்க. அங்க நெறைய தமிழர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து தமிழர் அந்த தமிழ் உணர்வோட இருக்காங்க. இருக்கிற உணர்வ விட வெளியில போனோனே ரொம்ப உணர்வு வருது. ஏங்கய்யா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அ, நம்ம ஊர்ல இவ்வளவு சுதந்திரம் இருந்து நம்ம ஊர் இப்படி இருக்கே. சாதாரண சின்ன குட்டி நாடா இருக்கு. இவன் எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மனசுக்குள்ள ஏக்கம் இருக்கு. ஏக்கம், தவிப்பு இப்ப என்ன நமக்கு தேவைன்னா, அ, வெளிநாடு போகட்டும் பிரச்சனை கிடையாது. அ, மக்களுக்கு ஆதார் கார்டு இருக்கு. அ, எல்லாமே இருக்கு. ம், இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ம். அங்கேருந்து ஏன் ஓட்டு போடக்கூடாதுங்கிறத இன்னைக்கு பெரிய கேள்வி. கவர்மெண்ட் வந்து அத கொண்டு வந்தாங்கன்னா, அ, ஒருவேளை கேரளாவுல கொண்டு வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். அத அ, கொண்டு வந்து மாத்துனாங்கன்னா, எந்த உலகத்துக்கு வேணாலும் போகட்டும். அவன் பொழப்பு தேடி போகட்டுமே! அ, அப்ப ஊர மறக்க மாட்டான்ல. அ. புரியுதா உங்களுக்கு? இப்பயே பல 1000 செலவு பண்ணி வர்றாங்க. நான் அந்த உணர்வு இருக்கனால. 35 வருஷத்துல அ, அன்னைக்கு வந்து எனக்கு நான் இப்ப வந்ததுக்கு முதல் தடவை 75,000 டிக்கெட். அ. எப்படி வந்தேன்னு கேட்டீங்கன்னா, போய் போர் வர்றதுக்கு வர்றது மட்டும். மட்டும் 75,000 இந்தியன் ரூபீஸ். அ, நான் வந்தது. வர வேண்டிய நிலைமை ஏன்னா எலக்ஷன் இருக்கு. இதுக்கு போய் ஆகணும். சரிங்க. இத விட்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டு, மஸ்கட், கொச்சி, ஹைதராபாத், மதுரை. அப்படிதான் வரும். அப்படித்தான் நான் போடுவேன். ஏன்னா என்னால வேற அன்னைக்கு டிக்கெட்டே கிடையாது வர்றதுக்கான. ஓ! சரி, சரி. மாறி, புரியுங்களா? மாறி நம்ம வருது. ரூ. 75,000 நான் வந்து இந்த இருந்த 35 வருஷத்துல முதல் தடவை ரூ. 75,000 நான் செலவு பண்ணி டிக்கெட் மஸ்கட்லேருந்து ரூ. 7,000 டிக்கெட்டுக்கு பதிலா 75,000 செலவு பண்ணி நான் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் அண்ணன் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி பல ஊர்ல சென்னையா இருக்கட்டும், தமிழ்நாடே இங்க இருக்குது. எப்படியோ அண்ணன வந்து இது அவங்களோட ஏக்கமா இருக்கு. இயக்கம் நம்ம நம்ம வந்து அண்ணன் வந்து கொண்டு போய் உள்ள நிறுத்தணும். அவர் கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு பார்த்தீங்களா? அ, ஒவ்வொருத்தனுக்கும் முள்ளு மாரி பாயும். அ, புரியுதா உங்களுக்கு? அவன் மறைச்சு செய்றான். செஞ்சுட்டு பேருக்கு வந்து செய்றான். அதெல்லாம் அண்ணன் சொல்றது மாரி எவனும் சொல்ல மாட்டான். எவனுக்கு காசு குடுக்குறான்? இது பாருங்க. அன்னைக்கு வந்துட்டு இருக்கேன். இந்த இந்த ரோட்ல கோட்டை இந்த சைடு அ, நம்ம ஊர் அந்த பக்கம் தான். நைட்ல காசு குடுத்துட்டு இருக்காங்க. காசு குடுக்குறாங்க. என்ன நம்ம அப்படி கிடையாது. தம்பி போறான்னு தாங்க காசுன்னு நம்ம அள்ளி குடுக்குறோம். அ. எதுக்காக நம்ம ஊருக்காண்டி. நீங்க யாரு வேணாலும் ஓட்டு போட்டும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆ. அது முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. அந்த மும்பைல முன்னாடி போனப்போ வந்து ம். மரியாதை இல்லன்னு. ம். அதே நிலைமை மாதிரி இப்ப இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இல்ல. தமிழர்களுக்கு. இல்ல. இப்ப ஆ, வந்து நம்ம விழிச்சு எதுக்காக வேண்டி நம்ம அதாவது கடந்த இந்த அண்ணன் வந்த இந்த இதுல அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, ஆ, ஆ. அட நம்ம மொழி இவ்வளவு இதா இருக்கா? நம்ம எதுக்கு எதுல குறையா இருக்கோம்? எதுக்கு நெஞ்ச நிமிர்த்தி சொல்றான். நான் தமிழ்நாடுன்னு ஒரு சொல்லிட்டு. சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு மாரி ஒரு இது எந்த இதுவுமே நம்ம எந்த மாநிலத்திலயும் போனாலும் கிடைக்காது. வெளி உலகத்திலே உங்களுக்கு பெருமை தருவது நம்மளோட தமிழ்நாடு தான். இன்னைக்கு வந்து உலகம் முழுவா தமிழர்கள் பரவி வாழ்றாங்க. பெருமையா இருக்கும். பெருமையா இருக்கும். ஆ, அதே உலகத்தை பெருமை சேர்த்து தர்றாங்க ஒரே தமிழர்களுக்கு. ஆள் கத்திக்கிட்டு இருக்காரு ரோட்ல நின்னு இந்த பெருமை அப்படின்னா, ஆ, அவர் ஆட்சிக்கு வரும்போது எவ்வளவு பெருமை இருக்கும் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? சரிங்க. அவ்வளவு இது பண்ணுவாங்கன்றேன். உங்களுடைய கருத்து சொல்லுங்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம். ஆ, போட்டோம். கலைஞர்ன்னு போட்டோம், ஸ்டாலின்னு போட்டோம், எம்ஜிஆர்ன்னு போட்டோம், ஜெயலலிதான்னு போட்டோம். அத கொஞ்சம் மாத்தி வைங்க. மாத்தி வச்சுட்டு, நம்ம
மாற்றங்களுக்கு வந்து ஒரு இது எலெக்ஷன் ஓட்டு போடுங்க. சரியா? நம்ம போட்டு போடுவோம். போட்டு பார்த்துட்டு அண்ணன் என்ன பண்றான்னு பார்ப்போம். முடியலையா அடுத்த டைம் மாத்துவோம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரியா? சரி. நன்றிங்க. நன்றி. மண்ணின் மைந்தன்